எக்ஸ்க்ளூசிவாக ஒரு இன்பில்ட் லித்தியம் அயான் பேட்டரியை பற்றி பார்க்க போகிறோம். 1280 வாட்ஸ் கெப்பாசிட்டி இருக்க பேட்டரி. இது வந்து ஒரு அண்ட் இங்கே வந்து மெயின்ஸ் ஆன் ஆஃப் காமிக்குது, பேட்டரி வோல்டேஜ் காமிக்குது. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஸோ இப்போ இன்வெர்ட்டர் வந்து ஆன் பண்ணுறோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ஒரு இன்பில்ட் லித்தியம் அயான் பேட்டரியை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து மைக்ரோடெக் பிராண்டோடது. மைக்ரோடெக்கில் இன்பில்ட் லித்தியம் அயான் பேட்டரி வால் மவுண்ட் டைப்பில் வருது. இந்த வீடியோவில் இந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங், டெமோ எல்லாமே பார்க்கலாம். ப்ராடக்ட் மாடல் பார்த்தீங்கன்னா iLithium 1500 SW. ஸோ SWன்றதை சைன் வேவை குறிக்கும். ஸோ இந்த பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு இப்போ பார்த்துருவோம். இது ஆக்சுவலாக வால் மவுண்ட்டுன்றதுனால உங்களுக்கு பின்னாடி வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோட யூசர் மேனுவல், அதாவது கம்ப்ளீட் யூசர் மேனுவல் இருக்குது, ஒரு புக்லெட் மாதிரி இருக்குது. இது வந்து வாரண்டி கார்டு. ஸோ இதுதான் பாக்ஸ் கண்டென்ட்டு. இப்போ இந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த ப்ராடக்ட் பற்றி சொல்லணும்னா இது 1100 VA இன்வெர்ட்டர் வித் 12.8 வாட் 100Ah லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி, அதாவது 1280 வாட்ஸ் கெப்பாசிட்டி இருக்க பேட்டரி. இது வந்து ஒரு இன்பில்ட் லித்தியம் பேட்டரி இன்வெர்ட்டர். அதாவது இந்த பாக்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு இன்வெர்ட்டரும் இருக்குது, பேட்டரியும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்பில்ட் இன்வெர்ட்டர் பேட்டரி மார்க்கெட்டில் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்போம், நம்மளே கூட ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நோன் பிராண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோடெக்கில் இந்த ப்ராடக்ட் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அல்டிமேட்டான ப்ராடக்ட்டு. இது பேக்கிங்கே வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 1 BHK 2 BHK வீடு வச்சுருக்கீங்க, பவர் கட்டப்பு, உங்களோட ஃபேன் லைட்டு, டிவி சிஸ்டம், இந்த மாதிரி பேசிக்கான ப்ராடக்ட்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ப்ராடக்ட். இது வந்து வால் மவுண்ட்டும் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் லித்தியம் பேட்டரிஸ் பற்றி நிறைய சொல்லியிருப்போம். ஒரு 4 பாயிண்ட் மட்டும் திரும்ப சொல்கிறேன். இது வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, அதாவது நீங்கள் டிஸ்டில் வாட்டர் ஊற்றி மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சார்ஜிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கும். பேட்டரியோட லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரியை கம்பேர் பண்ணிங்கன்னா 3 மடங்கு, அதாவது மோர் தென் 10 years to 15 years வரைக்கும் உங்களுக்கு லைஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கரண்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். அதனால் உங்களோட இபி பில்லை கூட கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும். இந்த ப்ராடக்டோட சுவிட்சஸ், ப்ளக்ஸ், அதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த ப்ராடக்ட்லேயே இங்கே சைடில் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது இதை சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா இன்புட்டுக்கான ப்ளக் இருக்குது. ஸோ இந்த ப்ளக்கு வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு பர்ஃபெக்டாக அதை ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீல்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பேட்டரி சுவிட்சை ஆன் பண்ணணும். இது ஆன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பேட்டரி கனெக்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த பேட்டரி கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்குது பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டர் மோட் ஆன் ஆகிடும். இன்புட் சப்ளைக்கு 15 amps கொடுத்துருக்காங்க. இது உங்களோட இன்புட் சாக்கெட்டில் நீங்கள் ப்ளக் பண்ணிக்கலாம். அவுட்புட்டுக்கு உங்களுக்கு 5 and 15 amps 2 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட அவுட்புட்டு ப்ளக்கை நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு பைபாஸ் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு இன்வெர்ட்டர் ஏதாவது ப்ராப்ளம்ன்ற பட்சத்தில் நீங்கள் பைபாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக பவர்லேருந்து ஒர்க் ஆகும். அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஃபேனும் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேயே அதே மாதிரி உங்களுக்கு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து உங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் டீட்டெயில் உங்களுக்கு சைட்லேயே கொடுத்துருக்காங்க. இது வந்து மைக்ரோடெக், ப்ராடக்ட் நேம் வந்து iLithium, மாடல் iLithium Wi-Fi 1500 12.8 volt SW, இன்புட் ரேட்டட் வோல்டேஜ் 230 volt கொடுத்துருக்காங்க. ரேட்டட் கரண்ட் 6.77 amps, ஃப்ரீக்வன்சி 50 Hz சிங்கிள் ஃபேஸு. அதே மாதிரி அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 230 volt, rated current 4.85 amps, frequency 50 Hz single phase. ஸோ இதோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா 0 to 45 degree Celsius கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டி 1150 VA, அதாவது 925 watts வரைக்கும் நீங்கள் அதில் அவுட்புட் எடுத்துக்க முடியும். அண்ட் டிசி பஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க 12.8 volt DC. இந்த ப்ராடக்ட்டு BIS சர்டிஃபைட் ப்ராடக்ட். இன்வெர்ட்டரோட டாப்பில் இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. உங்களோட வாரண்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக இந்த பார்கோட ஸ்கேன் பண்ணிங்கனாலே வாரண்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கஸ்டமர் கேர் நம்பரும் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ராடக்டோட பேக் சைடில் இந்த ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. இது வால் மவுண்ட் பண்ணுறதுக்காக. மேலே கீழே 2 இடத்துலையுமே வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ராடக்டோட 3 பக்கமுமே உங்களுக்கு வென்டிலேஷன் இருக்குது. ஸோ இது ஆஃப் மோடில் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட வோல்டேஜ் அண்ட் இன்வெர்ட்டர் ஆஃப் மோடுன்னு காமிக்குது. ஸோ ஒன்ஸ் நம்ம இதை ஆன் பண்ணோன்னா மற்ற டேட்டாஸ் காமிக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு அவுட்புட் ஃப்ரீக்வன்சி, எவ்வளோ அவுட்புட் ஆம்ப்ஸ் இதெல்லாம் காமிக்குது. அண்ட் இங்கே வந்து மெயின்ஸ் ஆன் ஆஃப் காமிக்குது.
பேட்ரி வோல்டேஜ் காமிக்குது. இந்த சென்டரில் வந்து 28 ஹவர்ஸ் அப்படின்னு இருக்குது. இது என்னென்னா எவ்வளோ நேரம் உங்களோட பேட்ரி பேக்கப் கொடுக்குன்றது. ஸோ நம்ம இப்போ லோடு போட்டு அது உங்களுக்கு காமிக்கிறோம் இன்னும் டீட்டெயில்ஸ். ப்ராடக்ட்டை பற்றி பார்த்தோம். இந்த ப்ராடக்ட்டில் ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா இது ஒரு வைஃபை மாடல். இந்த ப்ராடக்ட்டை வைஃபை மூலயமா கனெக்ட் பண்ணி மைக்ரோடெக் ஆப்பில் இருந்து இந்த ப்ராடக்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். சில கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஸோ இப்போ இன்வெர்ட்டர் வந்து ஆன் பண்ணுறோம். அண்ட் வந்து இதில் லோடும் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இன்புட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்பிளேயில் பார்க்கலாம் நீங்கள் இப்போது லோடு வந்து 2% காமிக்குது. அது இண்டக்ஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ இதை வந்து ஆன் பண்ண போகிறேன். இது வந்து ஒன்றும் 200 வாட்ஸ் பல்பு. ஸோ 200 400 ஆன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இங்கே பார்க்கலாம் லோடு வந்து 42% காமிக்குது. அதாவது 400 வாட்ஸுக்கு இங்கே பாருங்கள் 42% லோடு காமிக்குது. ஸோ நான் லோடை இன்க்ரீஸ் பண்ணுறேன். 800 வாட்ஸ் போடுறேன். நீங்கள் பார்க்கலாம் 90% லோடு காமிக்குது 800 வாட்ஸ்க்கு. இது வந்து 1150V, அதாவது 925 வாட்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் 1000 வாட்ஸ் போடுறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ 1000 வாட்ஸ் போட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா 99% காமிக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 1000 வாட்ஸ் லோட் ரன் ஆகுது. 925 வாட்ஸ் ரன் ஆகணும். பட் 1000 வாட்ஸ் போட்டாலும் 99% காமிக்குது. மேபி கொஞ்சம் டீவியேஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பல்ப் லோடில். ஸோ இங்கே நீங்கள் பேராமீட்டர்ஸ்லாம் பார்க்கலாம். அவுட்புட் வோல்டேஜ், ஃப்ரீக்வன்சி 75 ஆம்ஸ், அதாவது டிசியில் 75 ஆம்ஸில் டிஸ்சார்ஜ் ஆகுது. 100% லோட் காமிக்குது அவுட்புட்டில். 1000 வாட்ஸ் லோடில் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா 30 மினிட்ஸ் ரன் ஆகும்னு காமிக்குது. 30 மினிட்ஸ் ரன் ஆகும். அதாவது இப்போ இருக்க பேட்டரி கெப்பாசிட்டிக்கு நீங்கள் நார்மலாக வந்து ஒரு 900 வாட்ஸ் 925 வாட்ஸ் போடுறீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour 30 மினிட்ஸ் ரன் ஆகும். பட் பேட்ரி வந்து இப்போ ஒரு 40-50% தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு 30 மினிட்ஸ் ரன் ஆகுன்றது காமிக்குது. ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு ரிமைனிங் டைம் நார்மலாக எந்த இன்வெர்ட்டர்லையுமே காமிக்காது. ஸோ இதில் அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ரி வோல்டேஜ் 12.5 காமிக்குது. இப்போ நான் உங்களுக்கு அவுட்புட்டை கட் பண்ணி இன்புட்டை ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ இன்புட் ஆன் பண்ணிட்டேன். இங்கே உங்களுக்கு சார்ஜிங் காமிக்குது பாருங்கள். இது வந்து மெயின்ஸ் இன்புட்டோட சார்ஜிங் அண்ட் எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுன்றதும் உங்களுக்கு இங்கே காமிக்குது. 3.2 ஹவர்ஸில் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக எந்த இன்வெர்ட்டர்லையும் வர்றது கிடையாது. இந்த ப்ராடக்ட்டில் அதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இதில் நீங்கள் 925 வாட்ஸ் வரைக்கும் அவுட்புட் போட்டுக்கலாம். டிஸ்சார்ஜ் டைமும் காமிக்கும். சார்ஜ் போடும்போது ரிமைனிங் சார்ஜிங் டைமும் காமிக்கும். ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸும் இந்த டிஸ்பிளேல உங்களால் பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வைஃபைலையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த டேட்டாஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இந்த ப்ராடக்ட் பற்றி ஓவராலாக என்னோடய வியூ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இந்த பேக்கிங் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. இதோட பேக்கிங் அண்ட் இந்த பேக்கிங்குள்ளே இருந்த விதம் எல்லாமே. ரெண்டாவது இந்த ப்ராடக்டோட டிசைன் ரொம்ப க்யூட்டாக, அதாவது ஒரு வீட்டில் நீங்கள் ஈவன் ஹாலில் மாட்டக்கூடிய அளவுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்ட் இதோட ஃபங்க்ஷன்ஸ் கீஸ், அதாவது ஸ்விட்சஸ், ப்ளக்ஸ், இது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டான இடத்துல கொடுத்துருக்காங்க. உங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. வென்டிலேஷனும் நல்ல வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கலரும் ஒயிட்டுன்றதுனால நீங்கள் என்ன பேக்ரவுண்டில் வேணால் உங்கள் வீட்டில் இதை மாட்டிக்க முடியும். அண்ட் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு நார்மல் ஹவுஸ், ஒரு 1 BHK 2 BHK வீட்டுக்கு ஒரு பர்ஃபெக்டான ப்ராடக்ட்னு சொல்லலாம். அண்ட் ரொம்ப காம்பேக்டாக வால் மவுண்டபுளான ப்ராடக்ட்டும் கூட இது. இதுக்கு முன்னாடி நிறைய பிராண்ட் நம்மளே பார்த்துருப்போம். பட் மைக்ரோடெக் மாதிரியான ஒரு டாப் பிராண்டு இந்த ப்ராடக்ட் வர்றது வந்து கஸ்டமருக்கு ஒரு டிலைட்டுன்னே சொல்லலாம். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்டில் எல்லா லித்தியம் பேட்டரி ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.